Welcome to JM Students Education. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 11th Standard Accountancy Chapter 3 Sum number 6. Create an accounting equation on the basis of the following transaction. So அதுக்கு முன்னாடி rough work எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கலாம். Started business with cash 80,000, goods 75,000. அப்போ assetல cash, goodsனா நமக்கு இங்க அது stockனு எழுதிக்கலாம், capital as usual. Sold goods to Shanmugam on credit. Sold goods to Shanmugam சொல்லும்போது on creditனு சொல்லும்போது Shanmugam யாரு இங்க debtor. So இப்போ debtor account open பண்ணணும். Received cash from Shanmugam in full settlement of 49,000. Received cash from Shanmugam, Shanmugam கிட்ட நம்ம வந்து வாங்குறோம், cash ரிசீவ் பண்றோம், அப்போ அது வந்து cash accountல போயிடும். ஸோ இதுக்காக இந்த அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண வேண்டாம். Salary outstanding. Outstanding expenses இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருந்து எதுல வரும்னு கேட்டோம்னா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா முதல் என்ன, கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்காம இருக்கோம்னா அதுக்கு பேர் தான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இப்போ சேலரி வந்து இன்னும் கொடுக்காம இருக்கும், அப்போ அது நம்மளோட லைபிலிட்டி இல்லையா, பொறுப்பு தானே, கொடுக்கணும் தானே, சேலரி ஒர்க் பண்ணவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், இட்ஸ் அவர் லைபிலிட்டி. அப்போ இது எதுல வரணும், லைபிலிட்டியில வரணும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் தென் என்ன கொடுத்தாச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணலாம், கேஷ்ல இருந்து கேபிட்டல் வந்து மைனஸ். இங்க கொடுக்கவே இல்லை, கொடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கும், இன்னும் கொடுக்கல, கொடுக்க வேண்டிய சேலரி இன்னும் கொடுக்காம இருக்கும், அதனால அது லைபிலிட்டியில வரும். புரிஞ்சுதா? அடுத்தது கூட்ஸ் காஸ்டிங் ருபீஸ் 1000 given as charity. ஸோ இங்க நம்ம சேரிட்டிக்கு கொடுத்துருக்கோம், அப்போ கூட்ஸ் கொடுத்துருக்கோம், கூட்ஸா கொடுக்குறோம்னு சொன்னா ஸ்டாக்ல இருந்து மைனஸ் ஆகும் அண்ட் கேபிட்டல்ல இருந்தும் மைனஸ் ஆகும். ஏன்னா இட்ஸ் நம்ம சேரிட்டில இருந்து கொடுக்குறோம், எக்ஸ்பென்சஸ் மாதிரி, சேரிட்டிக்கு கொடுக்கறதுனால அது எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். அடுத்தது இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட், இதுவும் எக்ஸ்பென்சஸ். அப்ப என்ன பண்ணுவோம், ஸோ இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டுன்றது கேஷ்ல இருந்தும் மைனஸ் பண்ணுவோம், கேபிட்டல்ல இருந்தும் மைனஸ் பண்ணுவோம். அவுட் ஆஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் ப்ரீபெய்ட் 500. இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம்ல 500 வந்து ப்ரீபெய்ட்னா நம்மளோட அக்கௌண்டிங் பீரியடுக்கு அடுத்து வர்றதுக்கு நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம்னு அர்த்தம். அது நம்ம அக்கௌண்டிங் பீரியடுக்குள்ள வரவே வராது. ஓகேவா? லேட்டர் ஆன் எக்ஸ்பென்சஸ் நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம்னு சொன்னா அது வந்து என்னது, ப்ரீபெய்ட். இப்போ மார்ச் வரைக்கும் தான் என்னோட அக்கௌண்டிங் பீரியட்னா, நான் ஜூன் வரைக்குமான இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 monthsக்கான பேமெண்ட்டை நம்ம என்ன நீங்க மென்ஷன் பண்ணணும், ப்ரீபெய்ட்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரீபெய்டுன்றது நமக்கு இங்க அசெட். ப்ரீபெய்டுன்றது என்னது, நமக்கு அசெட். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அசெட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது லைபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பார்க்கலாம். அப்போ அசெட்ல எத்தனை காலம் ஓப்பன் பண்ணணும், கேஷ், ஸ்டாக், டேட்டாஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ மொத்தமா 4 காலம் ஓப்பன் பண்ணணும். ஸோ அசெட் கீழே கேஷ், ஸ்டாக், டேட்டாஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். அண்ட் தென் கேபிட்டல். லைபிலிட்டியில நமக்கு என்ன இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ லைபிலிட்டி கீழே என்ன எழுதிக்கிறோம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ். ஸோ இப்போ கேஷ்ல 80,000, ஸ்டாக்ல கூட்ஸ்ன்றது ஸ்டாக்கு, ஸோ ஸ்டாக்ல 75,000, டோட்டலா கேபிட்டல் எவ்வளவு 1,55,000 கேபிட்டல் எழுதுறோம். ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், 80,000, 75,000, 1,55,000. அடுத்தது கூட்ஸ் சோல்ட் டு சண்முகம். கூட்ஸ் சோல்ட் டு சண்முகம் ஆன் கிரெடிட் தானே சொல்லியிருக்காங்க, அப்போ சண்முகம் இங்கே டேட்டார்ல வரும். ஸோ கூட்ஸ் சோல்ட் பண்றோம், அப்போ ஸ்டாக்ல இருந்து மைனஸ் ஆகும், 50,000 நம்ம ஸ்டாக்ல இருந்து மைனஸ் பண்றோம் அண்ட் டேட்டாஸ்ல 50,000 போட்டுடுறோம். போட்டுட்டு அதுக்கான ஈக்குவேஷன் எழுத போறோம். இங்க ஒரு விஷயம் கவனிங்க, ப்ரீவியஸ் சம்ல காஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அதனால அந்த ப்ராஃபிட்டை நம்ம கேபிட்டலோட ஆட் பண்ணோம். இங்க அவங்க எந்த காஸ்ட்டுமே மென்ஷன் பண்ணல, அதனால இங்க நம்ம எந்த கேபிட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இங்க கரெக்டா வந்தாச்சு, 50,000 50,000 அமௌண்ட்டும் நமக்கு டேலி ஆயாச்சு. ஸோ ஈக்குவேஷன் எழுதுறோம். ஸோ இந்த 80,000 அப்படியே வரும், 75,000ல 50,000 மைனஸ் பண்ணா 25,000, டேட்டாஸ்ல 55,000, இங்க 1,55,000 அப்படியே வந்து. அடுத்தது ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சண்முகம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஸோ இந்த விஷயத்த கவனிங்க, இங்க ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ சண்முகத்திட்ட இருந்து ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் 50,000, ஆனா ஃபுல் செட்டில்மெண்ட்டா கொடுத்த அமௌண்ட் 49,000. அப்ப இங்க என்ன ஆச்சு, 1,000 rupees என்னது, அது 1,000 rupeesன்றது இங்க டிஸ்கவுண்ட். 1,000 rupeesன்றது என்னது, நமக்கு டிஸ்கவுண்ட். நம்ம வந்து நம்மளோட டேட்டாருக்கு என்ன கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றோம். அப்போ இது என்னது, எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், கேஷ்ல இருந்தும் மைனஸ் பண்ணணும், கேபிட்டல்ல இருந்தும் மைனஸ் பண்ணணும். முதல் வந்து 49,000 ரிசீவ் பண்றோம் இல்லையா, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சண்முகம் எவ்வளவு 49,000.
ஸோ கேஷோட சேர்த்து என்ன பண்ணுறோம் 49,000 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுல 49,000 கொடுத்ததுனால டெட்டாஸோட வேல்யூ இங்கே மைனஸ் ஆகிடும். ஆனால் டெட்டாஸ் ஃபுல் செட்டில்மெண்ட்ன்றதுனால 50,000 நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ ரிமைனிங் 1,000 வந்து என்னது நமக்கு இங்கே டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ். அப்போ எதுலேருந்து மைனஸ் பண்ணணும்? கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது salary outstanding 3,000. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் salary நம்ம என்ன சொன்னோம் இங்க? இது நமக்கு liability. ஏன்னா அது அந்த சேலரியை கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, அதனால அது liability. அண்ட் தென் அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்றதுனால நம்ம என்ன பண்றோம்? கேபிட்டல்ல இருந்தும் 3,000 மைனஸ் பண்றோம், லைபிலிட்டியில 3,000, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ல 3,000 ஆட் பண்றோம். இப்போ அதுக்கான ஈக்குவேஷன் எழுதுறோம். ஈக்குவேஷன் எழுதும்போது ஸோ 1,29,000, இந்த 25,000 அப்படியே வந்துடும். இங்கே நமக்கு 50,000ல 50,000 போயிருந்தா 0 ஆச்சு. இங்கே வந்து 1,55,000 1000 மைனஸ் பண்ண 1,54 இருக்கு. இதில் நம்ம இந்த 3,000 அவுட்ஸ்டாண்டிங் மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணால் 1,51,000. இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் 3,000 அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்தது கூட்ஸ் காஸ்டிங் ₹1,000 given as charity. சேரிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ கூட்ஸ் கிவன் as charity. கூட்ஸ் தான் கொடுக்குறோம். அப்போ எதுலேருந்து மைனஸ் ஆகும்? ஸ்டாக்லேருந்து மைனஸ் ஆகும். ஸோ ஸ்டாக்லேருந்து ₹1,000 மைனஸ் பண்ணுறோம், 1,000 அமௌண்ட் மைனஸ் பண்ணுறோம். அண்ட் தென் சேரிட்டி கொடுக்கறதுனால என்ன ஆகும்? கேபிட்டல்ல இருந்து மைனஸ் ஆகும். ஸோ கேபிட்டல்ல இருந்து -1,000 போடும். அதுக்கான ஈக்குவேஷன் எழுதும். இந்த 1,29,000, 25,000ல இந்த 1,000 மைனஸ் பண்ணால் 24,000. இங்கே 1,51,000ல நம்ம 1,000 மைனஸ் பண்ணால் 1,50,000. இந்த 3,000 அப்படியே வந்துடும். அடுத்தது இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் ₹3,000. இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு, அப்போ இது எக்ஸ்பென்சஸ் இல்லையா? எக்ஸ்பென்சஸ்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் 3,000. ஸோ கேஷ்லேருந்து 3,000 மைனஸ் பண்ணுறோம். இது எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால நம்ம கேபிட்டல்லேருந்து 3,000 மைனஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே 1,29,000 ஈக்குவேஷன் போகிறோம். 1,29,000 3,000 மைனஸ் பண்ணால் 1,26,000. இந்த 24,000 அப்படியே வரும். அதுக்கப்புறம் வேற என்ன அமௌண்ட்? இங்கே 1,50,000 3,000 மைனஸ் பண்ணால் 1,47,000. இந்த 3,000 அப்படியே இங்கே கண்டினியூ ஆகும். லாஸ்ட் அவுட் ஆஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் ப்ரீபெய்ட் இஸ் 500. இது ப்ரீபெய்டு இல்லையா? இப்போ ப்ரீபெய்டுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன சொன்னோம்? அசெட்னு சொன்னோம். ஸோ அசெட்ல ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால இன்சூரன்ஸ் பிரீமியம் ப்ரீபெய்டு என்ன பண்றோம்? அசெட்ல நம்ம அந்த அமௌண்ட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கேபிட்டலோட சேர்த்து அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு எஃபெக்ட் வந்தாச்சு. இப்போ ஈக்குவேஷன் போடுறோம். 1,26,000, 24,000, இங்கே 500, இங்கே 500 ஆட் பண்ணும்போது 1,47,500, இது 3,000 அப்படியே வரும். ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணும்போது 1,50,500 வருது. இங்கேயும் 1,26,000, 24,000 + 500 ஆட் பண்ணும்போது நமக்கு இங்கேயும் 1,50,500 வந்தாச்சு. புரிஞ்சுதா? 7th சம்ல இருந்து நமக்கு ஜர்னல் என்ட்ரி. ஜர்னல் என்ட்ரிக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.